வணக்கம் நெட் டிவி 4 யூவர்ஸ். சூர்யா சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் அடுத்தடுத்து ட்ரீட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருஷமாக என்ஜிகேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ஜிகேவும் மே 31 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா காப்பான் அடுத்த ஒரு 3 மாதங்களே ஆகஸ்ட் 30 காப்பான் வரப்போகுது. அதுக்கப்புறமா சுதா கொங்காராவோட சூரனை போற்று அதான பிரதர் அந்த படமும் வரப்போகுது. ஆனால் இந்த வருஷம் கிடையாது, அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போகுது. அதுக்கு அடுத்ததாக சூர்யா 39 யார் கூட பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன்ஸ்ல யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹரி சார் தான் பண்றாரு. சிங்கமோட சீக்வல் தான் அதுவும் எடுக்க போறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கம் பார்ட் 4 தான் எடுக்க போறாங்க சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா என்ன பண்ணாருன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நாளைக்கு 5 மணிக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட், அதாவது பார்த்தீங்கன்னா சூர்யா 39 பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டோட வரன்னு சொல்லிட்டு இப்போ சூப்பராக அந்த ஒரு போஸ்டர்லேயே அவர் எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அந்த போஸ்டர்ல என்ன இருக்குன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல சைடில் ஸ்டுடியோ கிரீன் போட்டு நடுவில் சூர்யா சார் பார்க்குறாரு, இந்த பக்கம் கேஇ ஞானவேல் ராஜா பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ் கமர்ஷியல் சினிமாவோட டான் அப்படின்னு சொல்ல நம்ம சிவா சாரை சொல்லலாம். அந்த டைரக்டர் சிவா சார் தான் இந்த பக்கம் இருக்காரு. அவரு கூட தான் நம்மளோட சூர்யா சார் அடுத்து படம் பண்ண போறாரு. கண்டிப்பாக இந்த படம் சூப்பரான ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ன்றது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஸ்வாசம் எஸ் தலைவர் கூட கிளாஷ் ஆகி ரிலீஸ் ஆகுது. என்னதான் தலைவர் கூட கிளாஷ் ஆகி ரிலீஸ் ஆனாலும் தலைக்கான ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்றத தலை காமிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 208 கோடி வரைக்கும் இப்போ வரைக்கும் வசூல் செய்திருக்கு விஸ்வாசம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு 100 நாளை கடந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசத்தில் யாரெல்லாம் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணாங்களோ அதாவது பார்த்தீங்கன்னா டி இமான் சார், வெற்றி சார் தான் சினிமோட்டோகிராஃபர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எடிட்டர் ரூபன் சார் பண்ணியிருந்தாரு. இந்த க்ரூ மெம்பர்ஸ் மட்டும்தான் அப்படியே சூர்யா 39 பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூர்யா 39 டி இமான் சார் தான் மியூசிக் பண்ண போகிறாரு, வெற்றி சார் தான் சினிமோட்டோகிராஃபர் பண்ண போகிறாரு, ரூபன் சார் தான் எடிட்டும் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட க்ளோஸ் சோர்ஸ் மூலியமா இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த படம் கண்டிப்பான ஒரு கமர்ஷியலான படமா இருக்க போதுன்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் டி இமான் சார் இருந்தாலே மேக்ஸிமம் அந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு கிராமத்து செட்டப்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா சாரை வேலுன்ற படத்துல பயங்கரமா ரசிச்சு இருப்போம். நம்மளோட சூர்யா சாரை செமையா இருப்பாரு. அந்த மாதிரி இந்த படம் இருந்தால் இன்னும் சூப்பரா இருக்கும்ன்றது என்னோட ஒரு கண்ணோட்டம். நீங்க சூர்யா சாரோட அந்த கிராமத்து போர்ஷன்ஸ்ல இருக்க படங்கள்ல உங்களோட ஃபேவரட்டான படம் எது அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிவா சார் அவர்கள் தொடர்ந்து நம்மளோட அஜித் சார் கூட 4 படங்கள் தொடர்ந்து பண்ணாரு. அது எல்லாமே வி தான் வரும். வேதாளம், விவேகம், விஸ்வாசம் அப்படின்னு சொல்லிட்டு வீலே தான் வரும். அதனால இந்த படத்துக்கும் டைட்டில் வீல இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த டைட்டில் என்ன மாதிரியான டைட்டிலாக இருக்கும் அப்படின்றதையும் கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய். எஸ் நான் இப்போ சொன்னல வெற்றி சினிமோட்டோகிராஃபர் சார் அவர் இப்போ ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்து வேற லெவல் வரவேற்பு. எஸ் காஞ்சனா பார்ட் 3 முனி பார்ட் 4 இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.